அந்த மனுஷன் இம்புட்டு வழியும் வேதனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காரு. வேலைக்கு வந்துட்டு வேலை செய்ய மனசும் இல்லை. அவரோட நினப்பாவே இருக்கு. குடிகாரனா இருக்கும்போது பொறுப்பு இல்லாத போதெல்லாம் நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு பொறுப்போடு இருக்கும்போது நெஞ்சடைக்குது, அது பண்ணுது இது பண்ணுதுன்றாரு. ஐயோ ஆண்டவனே, அந்த மனுஷனுக்கு ஏதோ பத்திரகாளியக்கா வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க. என்னக்கா நீங்களாம் ஒழுங்கா வேலை செய்யற ஆளு, வேலைக்கு வந்துட்டு இப்படி வேலை செய்யாம இருந்தா எப்படி? உங்க தோழிகள்லாம் யாரும் வேலைக்கு வரலனோனே நீங்களும் வேலைக்கு வந்துட்டு ஏன்டா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. வேலைன்றது யார் வந்தாலும் வரலைனாலும் செய்யறது தான். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டோங்களா. ஒரு மாதிரியே இருக்கா? என்னக்கா என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா? அவர் என்ன வர சொல்லி ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீடு வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. என்னவோ தெரியல, உங்க முகமும் சரியில்லை. சரி வீடு வரைக்கும் தானே போயிட்டு, சரி நீங்க இருக்கிற நிலைமையில ஏதோ ஒண்ணு என்ன பண்றது, இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கே வேலைக்கு வாங்க. அதெல்லாம் இல்லம்மா, போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். இல்லக்கா ஒத்தையாளா இருந்துகிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ஏதோ கூட மேல ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு வேலை பார்ப்பீங்க. நீங்க ஒரு ஆள் வந்திருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? சரியா, நீங்க கிளம்புங்க, நான் ஏதாவது பாத்துக்கிறேன். தப்பா எதுவும் எடுத்துக்காதம்மா, நான் வேணும்லாம் பண்ணலக்கா. எல்லாரும் ஒரு வாக்கா வேலை பார்த்தாங்கன்னா நீங்க 2 வாக்கியால வேலை பார்த்துருவீங்க. அதெல்லாம் நீங்க வேலைக்கு பயங்கர ஆளும் கிடையாது, பயப்படுற ஆளும் கிடையாது. அதனால நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க போங்க, நாளைக்கு வந்தே செய்யுங்க. சரிம்மா நான் வாரேன். சரிங்கக்கா, நான் அவரை வீட்டில் கூட்டிட்டு வந்து அதை விட சொல்லவா? எப்படி ஒத்தையில நடந்து போவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் நடந்து போய்க்குவேன். சரி என்ன பண்றது, இன்னைக்கு அவங்களுக்கும் உடம்பு முடியல போல இருக்கு. உடம்பு முடியாதோட அவங்களாலையும் வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ படுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அது வேற. சரி போகட்டும், நாளைக்கே வந்தவன் செய்யட்டும். எப்பா இந்த வருஷம் பனியும் அதிகம், மழையும் அதிகம், இப்போ வெயிலும் அதிகம். இப்போ ஏன் இந்த வெயில் அடிக்குது? இந்த பங்குனி சித்திரையிலலாம் அவ்வளோத்தான், மனுஷன் வெளியவே வர முடியாது போல இருக்கு, மண்டை பொழக்குது. டேய் வேலையை பாருடா, என்ன பார்த்துட்டு இருக்க? இத்தனை நாள் வரைக்கும் காதலியை சைட் அடிச்சேன், இன்னைக்கு என் மனைவியை சைட் அடிக்கிறேன். அதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு. ஒத்த வாங்கிட்டு சொல்லிட்டேன். நேற்று நடந்ததே எனக்கு கனவு மாதிரி இருக்கு. நிஜமா இல்லை கனவானே புரியல. இதில் வேற நீ ஒழுங்க வேலையை பாருடா, யாராவது பாத்திர போறாங்க. கனவா நனவான்னு தெரியலையா? நான் வேணா கிளி பார்க்கட்டுமா? நான் உன்னை குத்தி வேணா பார்க்கட்டுமா? அவ்வளவுதானே, இந்த வாரேன். நான் சொன்னது சாதா குத்து இல்ல, கத்தி குத்து. அடி பாவி, கட்டின புருஷனை பார்த்து கத்தி குத்துன்ற. ஹலோ ஹலோ ஹலோ, ஏதோ நீ என்கிட்ட நேற்று அதே இதுன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட, அதனால நான் பயங்கிட்டேன். இன்னைக்கெல்லாம் நான் உஷாரா இருக்கேன். ஏன் நீங்க நேத்து உஷாரா இருந்திருக்க வேண்டியதானே? நாங்கள் அவங்கள வேண்டாம்னு சொன்னோம், நாங்க என்ன உங்களை கையை பிடிச்ச இழுத்துக்கிட்டு போனோம்? ஏய் நேத்து நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போன, மறந்தியா? ஓ அப்ப நான் மட்டும்தான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க ஆசைப்படல அப்படிதானே? அப்படின்னா உன்னை என்ன கட்டிக்க விருப்பம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஐயோ எங்களை கட்டிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் தானே, அதை அப்படி சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு மொத்தத்தையும் நாங்க தானே இழிச்ச வைங்க. ஆம்பளைங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லணும், நாங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். நாங்க மட்டும் சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க. ஐயோ ஒவ்வொரு நிமிஷமும் அடி வயிற்றுல புளிய கரைக்குது. இவன் வேற நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு. ஹலோ மேடம். என்னடா? ஹலோ ஹலோ, இனிமே நான் உங்களுக்கு கட்டுன கணவன், கல்லானாலும் கணவன், புல்லோனாலும் புருஷன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் உங்க மாமியாரு உங்க மாமனாரு வாங்கோ போங்கோ அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நீங்களும் இனிமே என்னைய வாங்கோ போங்கோன்னு தான் சொல்லணும். யாரு யாரு வாங்கோ போங்கோன்னு சொல்லணும்? தலை ஓவரா பேசுறீங்களே, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல வித்யா, என்ன இந்த பக்கம்? நாங்க ஆளின் ஆளு, எங்க வேணாலும் போவோம், எங்க வேணாலும் வருவோம். ஐயோ நல்ல சிவபூஜையில கரடி மாதிரி வந்துருச்சு. என்ன சிவபூஜையில கரடி மாதிரி வந்துட்டேனா? கரடி என்ன பண்ணுன்னு பாக்குறியா? ஐயோ தெய்வமே, எனக்கு ஒர்க் இருக்குமா, கம்முன்னு போமா. ஓய் நான் மேடம். ஓய் ஏ குந்தானி, எங்க வீட்டு சின்சியர் சிகாமணி, என்னம்மா
லேப்டாப்பே தட்டுறியே, கொஞ்சம் மேல எங்களையும் பாக்குறது. ஏண்டி இன்னைக்கு நான் தான் உனக்கு கிடைச்சனா? கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முகத்துல ஏதோ ஒரு களை கூடி இருக்கே. அதுல ஒண்ணு இல்லையே. இல்லையே, உன் முகத்துல ஏதோ ஒண்ணு கூடி இருக்கே. ஓஹோ, ஒருவேளை சோப்பு போட்டு இன்னைக்கு தான் மூஞ்சி கழுவுனியோ, இல்லைன்னா தலையில எண்ணெய் வச்சு முகம் முழுக்க எண்ணெய் விளைஞ்சுக்கிட்டு கிடக்கும். இன்னைக்கு சோப்பு போட்டு கழுவி இருக்க போல இருக்கு, அதான் முகம் பளிச்சுன்னு இருக்கு. ஐயோ, இவ வேற. சரி, உனக்கு வேலை இல்லையா? ஓ, என்னை இப்போ துரத்தணும், நீங்க 2 பேரும் இங்கே கடலை போடணும். ஆஃபீஸில் வேற மேனேஜர் இல்லை, இனி யாரையும் கையில் பிடிக்க முடியாது. வித்யா, தயவு செஞ்சு போடியம்மா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிடி அம்மா, நீ வேலையே பாரு, நான் போய் என் ஆளை பார்க்கறேன். வேலையை போய் பாருடினா போய் அங்கே உட்காந்துட்டு இருக்காளே இவ. அப்புறம் ஐயோ, அவ வேற முறைக்கிறாளே. ஐயோ, பார்வையால கொண்டே விடுவா போல இருக்கே. இதுல இவ வேற வேணும்னு வம்பிழுக்கிறாளா? இதை தெரிஞ்சு பண்றாளா இல்ல தெரியாம பண்றாளானே தெரியலையே. இங்கே ஒரு ஒழுங்கா போ சொல்லு, இல்லைன்னு வை குத்திடுவேன். வித்யா, யார் யாரும் என்னை வித்யா வித்யான்னு கூப்பிடும் போதெல்லாம் அது ஒரு மாதிரியே தெரியல. ஆனால் நீ மட்டும் வித்யான்னு கூப்பிடும்போது என் பேருக்கே ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கு, தெரியுமா? பவர் வருதா? கொஞ்ச நேரம் அவ இங்க இருந்தா இப்ப இங்க இருந்து செருப்பு வரும். ஐயோ, என்னடா இது எனக்கு வந்து சோதனை. வித்யா, மேனேஜர் வந்துட்டாரு போல இருக்கு, வண்டி சத்தம் கேக்குது. போமா, போய் வேலையை பாரு. அந்த ஆளு கிடக்குறான், அந்த ஆளுக்கிட்ட கடலை போட்டா அந்த ஆளின்னு இழிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் விடு. என்ன சாப்பாடு இன்னைக்கு? இப்போ அவ போகலன்னு வையே, கண்டிப்பா என் காலில் கிடக்கிறது அங்கே வரும். இவன் இன்னைக்கு போற மாதிரி தெரியல. இவளுக்கு பயந்து நம்ம போறதா நல்லது. இல்லைன்னா அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. முதல்லையாவது காதலி, இப்போ மனைவி. ஐயோ வித்யா, சுச்சு போயிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதானே? இவ என்ன பின்னாடியே போறா? வித்யா, என்னடி? எஸ்கேப். எங்கடி போற? அதுவா, அது ஒன்றும் இல்லை, அரவிந்த் ரெஸ்ட் ரூம் போறேன்னு போறான். அப்புறம் அவன் வெளியே வந்தோடனையும் 2 பேரும் கேன்டீன் போலான்னு தான். பாவி, என் வயிற்றுச்சல குட்டிக்கணுன்னே ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கா. வித்யா, எனக்கு இதில் டவுட்டு, இது மட்டும் என்னன்னு சொல்லி கிளியர் பண்ணுறியா? ஏண்டி, இந்த ஆஃபீஸ்லேயே ஒன்றை தான் பிரில்லியன்ட்னு அந்த மேனேஜர் புகழ்ந்து கொட்டுவார். நீ என்கிட்ட கேட்குற? எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல, அதுதான். நான் வேணா போயிட்டு வந்துட்டு சொல்லட்டுமா? போயிட்டு வரதுக்குள்ள இது வெளியே வந்துடும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு இல்லைனாலும் அப்புறமேட்டுக்கு எதுவும் போகலாம்ல? அதுவும் சரிதான். இப்போ போனால் 5 நிமிஷம்தான். ஈவினிங் ஒர்க் முடிஞ்சோடனே போனால் நைட்டு வரைக்கும். நீ என்னடி உன் சொந்த புருஷன்கிட்ட பேசுகிற மாதிரி இந்த கத்துற? நான் அரவிந்த் கிட்ட தானே பேசுகிறேன். அப்படியே அந்த வார்த்தையை மட்டும் என் வாயில சொல்ல வைக்காதடி. இங்கே வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணு, அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போகலாம். என்னன்னு சொல்லு. அங்கே நின்று எப்படி சொல்ல முடியும்? இங்கே வந்து உட்காரு. அவளை இருடி, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் பாயசத்தை போடுறேன். கொஞ்சம் தண்ணி வந்துட்டு வா. எனக்கே மூட்டு வலியா இருக்கு, இதில் எங்க நான் எந்திரிக்கிறது? ஏன் மூட்டு வலி? நானும் தெரியல, மூட்டெல்லாம் சரியான வலி வலிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க வீட்ல மருமவ பையன்லாம் எங்க? அவங்க 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஹோட்டல்ல சாப்பிடுறாங்களா? ஏன் வீட்ல ஆக்கலையா? வீட்ல ஆக்கலான்னு பார்த்தேன், ஆனா எதுவும் வேண்டாம், அவன் ரொம்ப டயர்டா இருக்குன்றான். அதனால சரி, நாம கடையில சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரோம். நாங்க சரிப்பா அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டேன். சரி இந்த காலை நீட்டு. ஐயோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க, யாராவது வந்துட போறாங்க. ஏடி, நான் என் பொண்டாட்டி காலை தானே அமுத்தி விடுறேன். இதுல ஊர்ல உள்ளவன் என்னத்த போய் சொல்றது? மூட்டு வலின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கால் நீட்டு. ஐயோ விடுங்க, சும்மா தைலம் தேய்ச்சிருக்கேன், அது கொஞ்ச நேரத்துல சரியாயிரும். சரி, ஆகுறது ஆகட்டும், நான் உனக்கு அமுத்தி விடுறேன். சரியா? இங்கெல்லாம் வலிக்குதா இல்ல எங்க இருந்து வலிக்குது? அது என்னன்னு தெரியலங்க, இந்த தொடையில இருந்து அப்படியே மூட்டு வரைக்கும் சரியான வலி வலிக்குது. எங்கிட்ட இடிச்சிட்டியா என்னன்னு தெரியல. பார்த்து நடக்கிற பழக்கமும் இல்ல உனக்கு. அப்படியே பராக்க பார்த்துக்கிட்டே நடப்ப, அதுக்கப்புறம் விடிச்சு விழுந்துருவ. என்னங்க நான் சொல்றது, இந்த பிள்ளைய நினைச்சு எனக்கு ஒரு நிமிஷம் கூட உறக்கமும் வரமாட்டேங்குது. ஒரு நிமிஷம் எதை பத்தியுமே யோசனையும் வரமாட்டேங்குது. சும்மா எதுக்கு அதை இதுன்னு கண்டது கிடையாது யோசிச்சுக்கிட்டு இருக்க? எப்படிங்க கண்டது கிடையாதுன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க பெத்த தாப்பேன் ஒரு வார்த்தையில சொல்லிடலாம், ஆனா பிள்ளைய பெத்தவன் நானாச்சே. இன்னைக்கு என் பிள்ளை இன்னொரு பிள்ளை கருவை வயிற்றுல சுமக்கிறா, அதை நினைக்கிறதா இல்ல அவ வாழ்க்கை இப்படி அந்த நெஞ்சிலேயே தொங்குதே, எந்த நேரத்துல வேணாலும் அவ தலையில கத்தி குத்துமே அப்படின்னு அதை நினைச்சு நான் இது பண்றதா? எப்படி இருக்கா என்னன்னு தெரியல.
ஒரு போன் போட்டு கேட்கலான்னு பார்த்தா பயமா இருக்குது. யாராவது பேசும்போது கேட்டுருவாங்களோ என்ன. அதுபடி தானே நடக்கும். நான் கூட நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளை மேல இம்பிட்டு அன்பா இருக்காரு, நம்ம புருஷன் எப்படி நம்ம கிட்ட இருக்காரு அந்த மாதிரி நினைச்சேன். கடைசியில் இந்த மனுஷனும் அதே ஆள் மாதிரி மாறுவாருன்னு நினைச்சா பார்த்தேன். இங்க பாரு, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்குள்ள புரிதல்னு ஒண்ணு வரணும். அது எப்படியுமே 3 வருஷம் ஆகும். என்னதான் காதலிச்சு அவங்கள கல்யாணமே பண்ணாலும் புரிதல்ன்றது தொடர்ந்து ஒருத்தரோட வாழும்போதுன்றது வராது. ஒரு 3 வருஷமாவது எடுத்துக்கும், சரியா? அதனால அவங்க நல்லபடியா வாழ்வாங்க. இப்ப சண்டை சச்சரவுன்னு இருந்தாலும் ஒரு காலத்துல அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க பாரு, சரியா? எதை பத்தி நீ புலம்பிக்கிட்டு இருக்காத, உனக்கு உடம்பு கெட்டு போயிடும். அதாங்க நானும் நினைக்கிறேன். ஐயோ ஐயோ சூப்பராக இருக்கு. எங்கள் நொன்ன வீட்டில் இருக்கிற வரைக்கும் அங்கே ஒரு டிவி பார்க்க முடியுது. ஆத்தா மக அப்பன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அதை வை இதை வைன்னு அவங்களுக்கு பிடிச்சதான் பார்க்குறாங்க. நமக்கு பிடிச்சது ஒன்று பார்க்க முடியுது. நம்ம வீட்டுக்கு வந்தாத்தாயே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொருத்தனும் அதை வை இதை வைன்னு அவங்களும் பயந்துக்கிட்டு கிடக்கணும். எம்மாடி ஆ வாமா வா. நான் கூட நினச்சேன் பெத்த பிள்ளைன்ற பாசம் இருக்குதோ இல்லையோ, இல்லை உன் பையன் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கியோன்னு நினச்சேன். என்னடி இப்படி பேசுறவ? மனசு கஷ்டப்படுத்தாதடி. ஆயிரம் தான் பெத்தவனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டேன்ட்டானே, அவெல்லாம் மனுஷனா? மனுஷனா? சரி விடு, வா வந்து உட்காரு. என்ன நீ மட்டும்தான் இருக்க? உன் மாமியார்லாம் எங்க? எல்லாம் உள்ளதான் கிடக்குதுங்க. உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா? என்ன பண்றாங்க? நான்லாம் அவங்ககிட்ட பேசுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவ ஏதோ ஊசி போடுறாங்களாம்மா குழந்தைக்காக. அதனால் பிள்ளைய போட்டு தாங்குன்னு தாங்குறாங்க. ஏதோ மேலே ரூம்லேருந்து கீழே ரூமு மாற்றணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் நான் வந்தேன்னு வை அப்படி கப்பு சுப்புன்னு வாயை அடைச்சிக்கிறாளுங்கம்மா. என்ன பேசுகிறாளுங்க ஏது பேசுகிறாளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே வரு, நான் உங்ககிட்ட வீட்டிலேருந்து கிளம்பு வந்து என்ன சொன்னேன்? உங்கள் அண்ணெல்லாம் பார்க்க மாட்டான், அவன் அன்னிக்காரியும் பார்க்க மாட்டான், என்னைக்கிடா நீ கீழே இறங்க வந்தால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த வீட்டோட ஐக்கியமாகி நல்ல வேஷம் போட்டு அவளுகளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாருன்னு ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும். இந்த மாதிரி ஆளுகிட்டேலாம் நம்ம இந்த மாதிரி தான் நடிச்சு ஏமாத்தண்டி. அதை சொன்னனா இல்லையா? பொழைக்க தெரிஞ்சவ மாதிரி இரு, அதை விட்டுவிட்டு வேண்டாம் விருப்பாமல் இருக்காம, சரியா? மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கிறாரா? அவருக்கு என்ன, அவர் அதை பற்றி எதுவுமே கேட்கல, அவர் பாட்டுக்கு இருக்காரு. உங்கள் அன்னிக்காரியெல்லாம் பாரு, உங்கள் அண்ணன் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எப்படி உன்னைய வீட்டை விட்டு துரத்த வச்சா, அந்த மாதிரி நீயும் மாப்பிள்ளையை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாருடி. அதை விட்டு நீ ஒன்றுத்துக்கு லாக்கியிலப்போ. ஏம்மா அண்ணங்காரனை நீ வேற ரகம், என் புருஷன் வேற ரகம். அண்ணன் ஒன்று சொன்னால் கூட சொல்லுன்னு கோவம் வரும். ஆனால் என் புருஷன் அந்த மாதிரி கிடையாது. அவரை விளக்கமாக தடுத்து வெளுன்னு வெளுத்தா கூட கோவமும் வராது, அவருக்கு சண்டை போடவும் தெரியாது. அதனால் அந்த மனுஷங்கிட்ட எதை பேசினாலும் வேஸ்ட்டு தாம்மா. சரி விடு, இன்னைக்கு காலையில் உன்னை பற்றி பேசினேன். உன் தங்கச்சி போனாடா பாவம் அப்படி இப்படின்னு உடனே ஆடிக்கிட்டு வந்துட்டான் தெரியுமா உங்கள் அண்ணன். உனக்கு விருப்பம் இருந்தா இங்கே இரு, இல்லையா உன் புள்ள தான் பார்க்கணும்னு நினச்சின்னு நீ அங்கே போயிரு அப்படின்ட்டான். எனக்கு வந்த கோவத்துக்கு நீங்கள் போடுற இந்த ரேஷன் அரிசி சோறுக்கு உங்ககிட்ட நான் வாங்கி கஞ்சி குடிக்கிறதுக்கு நான் பேசாட்டுக்கு அங்கேயே போயிடுறான் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிட்டு இருந்துச்சு. சொல்லி இருந்திருப்பேன், என்ன பண்ணுறது? நீ வேற இங்கே உன் மாமியாரை வேற வச்சிருக்க, இங்கே வந்தவனா உனக்கு சங்கடமாச்சேன்ட்டு தான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். இல்லைன்னு வை சொன்னோன்னு பைய தூக்கிட்டு கிளம்பி வந்திருப்பேன். ஏம்மா அவங்க இம்புட்டு கேவலப்படுத்துவாங்க, நீ அங்கே உட்காந்து கஞ்சி குடிக்கிறியா? உன் புள்ள வீடு இது, நீ இங்கே வந்து இரு. உனக்கு யார் இங்கே இருக்கக்கூடாது வைக்கக்கூடாது. நாங்கள் ஊரில் உள்ளவளையே இங்கே வந்து இருக்கும்போது உனக்கு என்னம்மா? ஏண்டி அதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு பெத்தவளை இங்கே வந்து உட்காந்தா அவ்வளோத்தான் போ. அவங்க பிள்ளைய அங்கே கட்டி கொடுத்துப்புட்டு அங்கே போய் உக்காந்துருக்கலையா, மறுபடியும் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கலையா? நீ என்ன அப்படியா பண்ணுற? நான் சொல்கிறேன், அங்கே இருந்தேன்னு வையே உன் அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ இங்கே இரு, சரியா? நீ ஒரு 10 நாளைக்கு இங்கே இருந்தீனா தான் உன்னோட அருமை என்னன்னு அவங்களுக்கு அங்கே தெரியும். அதைத்தான் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா பையன் பையன் பையன்னு நீ பார்த்த வரைக்கும் போதும். நீ இங்கே இரு, சரியா? இங்கே உனக்கு என்ன இல்லை, உன் மாப்பிள்ளை எது கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, தங்கமாக தாங்குவார். அங்கே அவங்க ஒன்று செஞ்சா நான் செஞ்சேன்னு ஊர் முழுக்க தண்டரை அடிச்சு போடுவாங்க. இதுவும் சரிதான். அங்கே அவகிட்ட இருந்து ஏச்சும் பேச்சு வாங்குறதுக்கு நம்ம புள்ள பேச்சை கேட்டுக்கிட்டு மூட்டை முடிச்சு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துடலாமா? ஏம்மா இப்போ அவங்கெல்லாம் பாரு, அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு வேலை வெட்டி பார்க்குறது என்ன, செஞ்சு கொடுக்குறது என்ன, வாய்க்கு ருசியாக அது இதுன்னு செய்கிறாங்க வைக்கிறாங்க. எனக்கெல்லாம் அப்படி யார் செஞ்சு கொடுக்குறா? நான் என்ன உன்னை கஷ்டமாகப்படுத்துகிறேன்?
இங்கே வந்து இருமான்னு தானே சொல்கிறேன். உன்னை யார் இங்கே இருக்கக்கூடாதுண்ணா? அவங்க கிட்ட போய் ஏச்சும் பேச்சு வாங்கி இருக்கிறதுக்கு நீ கம்முன்னு இங்கேயே இரு. வந்துட்டாளா? இவளை கெடுக்கிறதே இவத்தான். அங்க வந்தா அங்க போயிடுறா, இங்க வந்தா இங்க வந்துடுறா. இவளுகளுக்கு வேற வேலை பொழப்பே இல்லையா? இவ வந்தாலே வீட்டுல ஏதாவது கல்யாணம் பண்ணி விட்டு போவா. இன்னைக்கு என்ன பண்றதுக்கு காத்திருக்கான்னு தெரியலையே. ஊர்ல எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ வருது, இவளுக்கு ஒன்றும் வந்து தொலைய மாட்டேங்குதே. என் மாமியார் ஆத்தாளுமாவுல நல்லா பேசிக்கிட்டு இருந்தாளுங்க, நம்மளை பார்த்தோன்னே வாய முடிக்கிட்டாளுங்க. என்னாடி உன் மாமியார் வாயே திறக்காம போறா? முறப்பாடுல இருக்காங்கல்ல, அதனால வாயை திறக்க மாட்டாங்க. வந்தவங்களை வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறா, காஞ்சி போனவ. நீ நல்லாவே இருக்கக்கூடாது இவளுக்கு என்னமே. இவ பாரு என்ன கதிக்கு ஆளாக போறான்னு. நம்ம ஆளை போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா இந்த ஆளு கம்பியை கட்ட அதை பண்ணி இதை பண்ணி நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏடா இங்க கம்பி கட்டணும், ஊருப்பட்ட வேலை இருக்குன்னு கீழே போய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அடிக்கிற வேலைக்கு தலையெல்லாம் சுத்துதுனே. செத்த நேரம் உட்காந்துட்டு வேலையை பார்ப்போமா? செத்த நேரம் உட்காந்துட்டு வேலையை பார்க்கலாம். நீ வந்ததுல இருந்து உட்காந்துக்கிட்டு நான் செய்யற வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்க. வாய முடிட்டு வந்து வேலையை பண்ணா. பையன் வேற 3 மாசத்துல வேலையை முடிக்கணும்னு சொன்னா அப்படி இப்ப என்னமோ 1 மாசம் 2 மாசத்துக்குள்ள டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்ன்றாங்க. 10-15 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு கூலியா இருந்தாலும் கொடுக்குறேன், வேலையை வேகமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு. அதனால நான் வேகமா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இது பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கு பண்ணி மேலே ஏறி வாடா. என்ன பத்திரகாளி, என்ன இந்த பக்கம்? ஆத்தாடி இம்புட்டு உயரத்துல ஏறி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். ஐயோ, நமக்கெல்லாம் கொஞ்ச நேரம் மேலே அண்ணாந்து பார்த்தாலே தலை சுத்திரமா இருக்கும். இந்த ஆளை அடிக்கிற வெயில எப்படி இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு? என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்தது, அவ்வளவுதான். சாப்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? ஆமா, இவர் வேலை செஞ்சு கிழிச்சு தள்ளிட்டாரு. இன்ன வரைக்கும் இவர் பேசுறாரு. வந்ததுல இருந்து மொக்குன்னு மொக்கிக்கிட்டு தானே இருக்க ஒவ்வொன்னையும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இந்த வழியில வந்து அதை பார்த்துட்டு போவான்னு வந்தேன். சரி வெயில் வேற ஓவரா இருக்கு, நேரமா வீட்டுக்கு போ. சரி. இந்த மனுஷனை பார்க்க அம்பட்டு கஷ்டமா இருக்கு. குடும்பத்துக்காக எம்பட்டு கஷ்டப்படுறாரு. உள்ளமே உனக்குத்தான், உசுறு உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. இந்த மாமா எங்க மாமா இருக்கு? வாமாமா, இதெல்லாம் கூட்டி விட்டு போவாமா? வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன், இல்லைன்னா மண்ணோடனா போய் தான் சேருவேன். மாமா, அத்தா, ஐத்தா. ஏண்டி எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துகிட்டு அதை பண்ணவா இதை பண்ணவான்ற? எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், என்ன வேலை கழட்டுறதுக்கு நீ வந்த? கம்மனு வீட்டுல இருந்துட்டு நாளைக்கே வர வேண்டியதானே? என்னம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் திட்டுறீங்க? நானும் என்னதான் பண்ணட்டும், குடும்பம்னு இருந்தா எல்லா ஜோலியும் இருக்குது, நானும் பார்த்தேனே ஆகணும். இதுல வேற மூத்த மருமக வேற. ஆமா மூத்த மருமவ முத்துன மருமவன்னு ஏண்டி நீ வேற வயிற்றுச்சலை கூட்டிக்கிற? சரி இப்ப சொல்லுங்க, இங்கிட்டலாம் கூட்டவா வேண்டாமா, இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பவா? சரி வந்ததும் வந்துட்ட, சும்மா எங்கிட்டு போற? எல்லாத்தையும் எடுத்து கூட்டி விடு. அது சரி, என்னம்மா உங்க மருமவ இங்கேயே உட்காந்துருக்காங்க? எப்பயும் ரூம்ல எல்லாம் பொத்திக்கிட்டு கிடப்பாங்க. ரூம்லயே தான் அடக்கொழி கணக்காக கிடப்பா. உங்க வானர் ஐயா திட்டி விட்டாரு, அதனால வெளியே வந்து உக்காந்துருக்கா. மொத்தத்தில் ஒரு வேலையும் செய்யலை. அதுக்கு இங்கே வந்து உக்காந்து அங்கே வந்து உட்காருது, அங்கே உட்காந்து திட்டினா இங்கே வர்றது. இதெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல. இன்னத்தை கொண்டு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் குளிக்க முடியல, துணியும் மாற்றலை, பாண்டையாட்டம் இருக்கிறா. நானும் சொல்லியும் பார்த்துட்டேன், ஜாட மாடையும் பேசி பார்த்துட்டேன், உங்கள் ஐயாவும் சொன்னார், அப்பையும் கேட்கவே இல்லை. ஐயோ அப்பா, எப்படிதான் குளிக்காமலாம் அப்படிலாம் இருக்காங்கன்னே தெரியல. ச்சே, அவங்க வீட்டில் அப்படி வளர்ந்துட்டாங்களோ என்னவோமா. இடி குளிக்கிறதுக்கு என்ன அடி சிரமம்? குளிக்கிறதுக்கு என்ன சிரமம்னு கேட்குறேன். தண்ணி என்ன எடுத்துட்டு வந்து ஊற்றணுமா? இல்லை சோப்பே இல்லையா? இல்லை சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? ஊறுபட்டது எல்லாம் வாங்கி வச்சிருக்கான் அவங்க புருஷன். இதுலேயும் ஒரு சோப்பு 2 சோப்பு இல்லடி, 10-15 சோப்பு வாங்கி வச்சிருக்கான். அதுவும் ஒவ்வொரு கம்பெனி சோப்பு. ஆத்தாடி, நாங்களாம் ஒரே ஒரு சோப்பு தாமா குடும்பமும் புழங்குறதெல்லாம்.
அந்த ஒரு சோப்பு கரைஞ்சி அது சப்பையாகிற வரைக்கும் அதே சோப்பு தான். இந்த மாதிரிலாம் சோப்பு வாங்கி போடுறதுக்கு நமக்கு காசு இல்லம்மா. அதுவும் இல்லாமல் இவளுக்கு மூஞ்சி கழுவுறதுக்கு முகம் கழுவுறதுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கன்றாவியை வாங்கி அடுக்கி வச்சிருக்காண்டி. அது என்னமோ பேசு வாசாமா, அது பேசியல் கிரிமாமா, என்னென்ன கன்றாவியோ சொல்கிறேன். நமக்கு தான் ஒரு வெங்காயமும் புரியல. ஏற்கனவே வெள்ளை பூதமாய் தான் இருக்கிற, இதில் அந்த கன்றாவியெல்லாம் முகத்துக்கு பூசினா அப்புறம் இன்னும் வெள்ளை பூதமாக தானே இருப்பா. என்ன அவங்க அப்பா ஆத்தாலும் வேலை வெட்டி பார்க்க சொல்லி கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, ஒப்பாரி வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னத்தை நினச்சி இப்படி ஒப்பாரி வைக்கிறா, இல்லை யார் செத்து போயிட்டான்னு நினச்சி இப்படி ஒப்பாரி வைக்கிறான்னு தெரியல. என்னையா நம்ம பார்த்தாலும் ஒப்பாரி பாண்ட கணக்காக இருக்கா. இதில் அவன் வேறு சோப்பு ஜீப்புன்னு என்னென்ன கன்றாவியோ வாங்கி அடுக்கி வச்சிருக்கான். ஏம்மா உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் ஏதோ ஈரோடில் இருக்கிற ஓர் உயிர் மாதிரி பழஞ்சுக்கிட்டு திரிவாங்க. இப்போ என்ன காணோம்? அது என்ன கன்றாவினே தெரியலடி. 2 நாள் அவனை வீட்டிலேயே ஆளை காணோம். எங்கே போய் தொலைஞ்சானுன்னு தெரியல. போன் முன்னாலே எடுக்க மாட்டேங்கிறான். இவகிட்ட கேட்டாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை சண்டை கிண்டன்னு ஏதாவது இருக்குமோ? நான் தான் சொன்னேன்லடி, பழக பழக பாலும் புளிக்கும் தேனும் கசக்கும்னு. அந்த மாதிரி தான் கசந்து போயிருக்கும். அதனால அம்முனி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பா. என் பையனை பற்றி எனக்கு தெரியாது.